2028ல் 91,894 கோடி மார்க்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ், ஒரு பொருள். அதை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இதனோட ஆரம்பம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே போய் உங்களோட கபோர்டு இல்லைன்னா உங்களோட பீரோவை திறங்க. அங்கே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும். அதை எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் தான் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒளிஞ்சிட்ருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒருவேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் மாதம் அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸ் நீங்கள் வெளிப்படையாக சொல்வீங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சொல்ல மாட்டேன்னா இல்லை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடணும். எதுக்காக இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய 95% ஆஃப் பிஸ்னஸ் மாடல்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. நம்ம கண் எதிரில் இந்த இன்டர்நெட் உலகத்தில், யூடியூப் உலகத்தில் உலாவிட்டு இருக்க பிஸ்னஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்கள வாங்க வைக்கணுன்ற இன்டென்ஷனோட இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வாய்ப்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அவங்க ஓனா ஒரு ஆண்டர்பிரனராக உருவாகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக நம்ம இங்கே பார்க்குறது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 1% நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா ஐடியான்றது வேறு மாதிரி நிலத்தில் நல்லா ஊன்றி அது வெளியே ஒரு பொருளாக செடியாக வரும்பொழுது தான் நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி ஆடுன்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்காக நமக்கு போயிட்டுருக்கு இல்லையா. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் கிளாத்தாலஜி அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா மென், விமென், கிட்ஸ் எல்லாருக்குமே தேவையான டிஷர்ட்ஸ், அதாவது பிளெயின் டிஷர்ட்ஸை உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பல்காக எடுக்கிறீங்கன்னா ஒரு ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரைஸையும் அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. 1லேருந்து 10 பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் 100 பீஸ்க்கு மேலே எடுத்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஷர்ட் பிரிண்டிங் பிஸ்னஸ் யாருன்னா பண்ணுறீங்க, இல்லை பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இவங்க கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட பிஸ்னஸை இமீடியட்டாக நீங்கள் லான்ச் பண்ணலாம். இல்லை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கெலாம் கஸ்டமைஸ்டாக பண்ண போகிறனால 1 to 10 பீசஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் கூட உங்களால் வாங்க முடியும் இவங்க கிட்ட இருந்து. ஸோ டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களோட வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கலர்ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு டிஸ்பேச் ஆகிடும். ஸோ தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வேஸ்ட் டு வெல்த், வேஸ்ட்டை எப்படியெல்லாம் வெல்த் ஆக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சீரீஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஒரு சீரீஸும் அதே போல தான். ஸோ இன்னைக்கு பண்ணக்கூடிய வேஸ்ட் டு வெல்த் பார்த்தீங்கன்னா, நிலத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் செய்ய போகிற ஒரு தேங்க்யூ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போகிறது. ஸோ கிளாத் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். மோஸ்ட்லி திருப்பூரில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வீணாகிற துணிகளை பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல்லையும் பண்ணுறாங்க, ஒரு லார்ஜ் ஸ்கேல்லையுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட செக்டாரை மட்டும் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெனிம் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் இருக்குது இல்லையா, லைக் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ மார்க்கெட்டா அப்படின்றது இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம எக்ஸாமைன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $70 பில்லியன் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். $70 பில்லியன் இந்தியன் மணியில் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா 7000 கோடி பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட்டு. அதுவும் சஸ்டெயினபிள் ஜீன்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ எதனால இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம லெவிஸ் பிராண்டே எடுத்துக்கலாம். ஒரு பேர் ஆஃப் லெவிஸ் பிராண்ட் ஜீன்ஸ் அதை உருவாக்குறதுக்கு நமக்கு தேவைப்படுற தண்ணி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3781 லிட்டர் நமக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட தேவைப்படுதுன்னா எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 68% அதுக்கு தேவையான காட்டனை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுல தேவைப்படுது. 7% பார்த்தீங்கன்னா ஜீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்க்கு ஒரு 2% அதை நம்ம துவைக்கிறோம் இல்லையா, வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 23% ஆஃப் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏன் ஜீன்ஸ் அதிகம் துவைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்றதையும் நீங்கள் இப்போ யோசிச்சு பார்க்கலாம். பிகாஸ் வாட்டர் கன்சம்ஷன் ஜீன்ஸ்க்கு அதிகம் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆவரேஜாக எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு லெவிஸ் பிராண்டை நம்ம எடுத்துக்கிட்டா அவங்களோட கால்குலேஷன் பிரகாரம் 3 வருஷம் ஒரு ஜீன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லெவிஸ் மட்டும் கிடையாது, விராங்க்லர், அமெரிக்கன் ஈகிள், கேப், ராக் அண்ட் போன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீசைக்ளிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்காங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி எல்லாருமே சஸ்டைனபிள் கிளாத்திங்க்கு போகிறதுக்கு ரீசன், அதை பண்ணலன்னா அடுத்த தலைமுறைக்கு தண்ணி காட்டிடும். அந்த அளவுக்கு தண்ணி நம்ம இந்த கிளாத்திங் டெக்ஸ்டைல யூஸ் பண்ணுறோம். இதை பிரேக் பண்ணுறதுக்காக தான்
ரீசைக்கிள், ரீயூஸ் ப்ளஸ் வந்து வாட்டர் ரீசைக்ளிங், அதாவது நேச்சுரலான வாட்டரை கன்சியூம் பண்ணாமல் ரீசைக்கிள்டு வாட்டரை ஜீன்ஸ் மாதிரி மேனுஃபேக்சரிங்க்கு வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அப்ராடில் ஃபாரினில் நிறைய நிறுவனங்கள் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வெறும் வெளியூர் ஆட்டக்காரங்களே இருக்காங்களே, உள்ளூர் ஆட்டக்காரங்க யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம நாட்டில் குஜராத்தில் அரவிந்த் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் NSE BSEலையுமே என்ட்ரு ஆயிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் நிறுவனம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து தான் உற்பத்தி ஆகி வரும். பல வகையான பிராண்ட்ஸ்வே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடம் வந்து அதுதான். ஸோ அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு வேற லெவல் இனிஷியேட்டிவ் தான் வந்து 0% நேச்சுரல் வாட்டரே இல்லாமல் ஜீனை மேனுஃபேக்சர் பண்ணுறது. குஜராத் பேஸ்டு நிறுவனம். கண்டிப்பாக வீடியோ முடிஞ்சதும் கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ பேசிக்காக அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னும் கேட்டிங்கன்னா அந்த நிறுவனத்தோட கோல் என்னென்னா 0% தண்ணியே இல்லாமல் ஜீன் எப்படி எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இது பாசிபிளா அப்படின்னா பாசிபிள் எங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரை யூட்டிலைஸ் பண்ணாமல் ஆல்ரெடி ரீசைக்கிள்டு வாட்டர் இருக்குது இல்லையா, லைக் வந்து யூஸ் பண்ணி அதை திரும்பி யூஸ் பண்ண முடியாமல் ரீசைக்கிள் ஆகுது இல்லை, ஜீன் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது வேஸ்ட் ஆகிற வாட்டர் இல்லைனா டை பண்ணும்போது வேஸ்ட் ஆகிற வாட்டர், அதை ரீசைக்கிள் பண்ணி அந்த வாட்டரை வச்சு நம்ம வந்து கண்டினியூஸாக ஜீன் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆன் மேண்டேட்ரி நம்மளால கிரவுண்ட் வாட்டர், கிரவுண்ட் ரிசோர்ஸஸை பாதுகாக்க முடியும்னு சொல்கிறாங்க. 60% அச்சீவ் பண்ணியிருக்கிறதா, 60 or 40 எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, 60 or 40% அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறதாவே நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் பிரகாரம் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இதை 100% அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிக்கெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரீசைக்ளிங் ப்ராடக்ட் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அரவிந்த் லிமிடெட் வந்து இருப்பாங்க. அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது அரவிந்த் லிமிடெடோட சக்ஸஸ் புராணம்லாம் கிடையாது. என்னோட ஆதங்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் கொண்டு ஏன் வந்து இந்த பிஸ்னஸை நம்ம ஊரில் செய்யக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், அரவிந்த் லிமிடெட் 3 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது ஈஸின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பெரிய பிஸ்னஸையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட மினியேச்சர் மாடல் ஆன் மேண்டேட்ரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. லைக் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னாலே ரொம்ப பெரிய ஆண்டர்பிரினராக நம்ம ஆகணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டான ஆண்டர்பிரினராக, டீசெண்டான பிஸ்னஸ் மேனாக நம்மளாலையுமே வந்து உருவாக முடியும். லைக் அந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் குறிப்பாக ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ப்ரூசில் அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மலாம் வந்து அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுருப்போம். நம்மளோட பழைய கிளாத்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சோன்னா இல்லாதவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க, கிளாத்ஸ் இல்லாதவங்க தேவைப்படுறவங்க வந்து அதை எடுத்துக்கிறாங்க இல்லையா. லைக் அதே பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கியாஸ்க் மாடல் மாதிரி உருவாக்கிட்டு அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஜீன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வந்து போடுவாங்க அண்ட் வந்து ரிமைனிங் கிளாத்ஸ்லாம் வந்து இன்னொரு கியாஸ்கில் வந்து அவங்க போடுறாங்க. அதை கலெக்ட் பண்ணி போயிட்டு அவங்க வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பல நாடுகள்ல இருந்து கற்றுக்கிட்டு நம்ம ஊர்லேயுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ கிளாத்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ கன்சியூமர், போஸ்ட் கன்சியூமர்னு 2 கேட்டகரி வந்து நமக்கு இருக்குது. ப்ரீ கன்சியூமர் பார்த்தீங்கன்னா நம்மளாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய வேஸ்டேஜ் இருக்கும். மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல வந்து எக்ஸசிவ் மேனுஃபேக்சரிங்கால இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தால் வந்து அங்கே ஸ்டாக்னன்ட் ஆகி இருக்கும். அந்த கிளாத்ஸ் இருக்குது. அதை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில் அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் வந்து அதை காட்டன் ஆக்கி அதை வந்து ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில், மேட்ரஸஸில், அப்புறம் வந்து வீடு கட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில், பேப்பர் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனாலனா மேபி ஓவர் ஸ்டாக்கால் விற்க முடியாமல் போகலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் கன்சியூமரை நம்ம யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட், இந்த லேண்ட்ஃபில் எல்லாம் விழுந்து கிடக்குது, வேஸ்ட் கிளாத்ஸ்லாம் இருக்குது இல்லையா, லைக் அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்கன்னா கிளாத்தோட குவாலிட்டி ஓரளவுக்கு மறுபடியும் இன்னொருத்தரால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா அதை வந்து பானிபெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு ஊர் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு பானிபெட் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஒரு 10,000 கோடியில் நடக்கக்கூடிய தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பழைய துணிகள் எல்லாமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஃபுல்லாக காய வச்சு அந்த துணியை அப்படியே புது துணி மாதிரி ஆக்கி அதை தேவைப்படுற இடங்களில் ரீடிசைன் எல்லாம் டச் எல்லாம் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட் சைடில் வந்து கிளாத்ஸ் விற்கிறாங்க அண்ட் வண்டியில் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து பிளாங்கெட்லாம் விற்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து இந்த கேட்டகரியில் வர்றது தான். இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறமேட்டா பானிபெட் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. இதை பற்றி ஒரு பெரிய டேட்டா பேஸே வரும். பிகாஸ் 10,000 கோடியில் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு பானிபெட்டில். அண்ட் அடுத்ததாக இந்த கிளாத்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இன்சைனரேஷன், கொளுத்திடுறதா சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புறதா சொல்கிறாங்க. பட் அதை பற்றி இன்னும் ஒரு வேலிடான ப்ரூஃப் கிடைக்காதால அதை நான் ஹைலைட் பண்ணலை. ஸோ லாஸ்ட்டாக எல்லா ப்ராசஸ்க்கு அப்புறமா மீறக்கூடிய கிளாத்தை கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஷெட் பண்ணி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீறுது இல்லையா, லைக் வந்து யூஸே பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள், MRF போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து சப்ளை ஆகிறதாவும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னா ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 25 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். பெருசு தான்.
ஸோ எல்லா பெரிய பிஸ்னஸ் மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி ஒரு மினியேச்சர் மாடல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இளம்பிள்ளையில் ஒரு சாரீ மேனுஃபேக்சரிங் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெரிய லெவலில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 ரூமில் வந்து ஒரே ஒரு மிஷின் போட்டு தறியில் வந்து புடவை நெய்கிறவங்களும் இருக்கிறாங்க. லைக் எல்லாத்துக்குமே ஒரு மினியேச்சர் மாடல் ஆன் மேண்டட்ரி இருக்கும். சானிட்டரி நாப்கின் அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். அதே போல் இதுக்குமே மினியேச்சர் மாடல் இருக்குது. சின்ன சின்ன லெவலில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம இதை இன்னும் இனிஷியேட் பண்ணோன்னா இதில் ஒரு பிரைட் ஸ்கோப் வந்து நமக்கு தமிழ்நாட்டுள்ள இருக்க கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வீக் மீட் பண்ணலாம். until then take care, bye. And ஒரு விஷயம் மறந்துட்டேன், எதனா வித்தியாசமான ஐடியா நீங்க கேள்விப்படுறீங்க, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஒன்று சேனல் நம்பருக்கு சொல்லலாம், மெயில் ஐடி அனுப்பலாம், இல்லை கமெண்ட்ல கூட நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அது என்ன கான்செப்ட்ன்றதை நம்மளும் வந்து நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் மறக்காம வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட புது சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்ட் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பேச முடியாத ஹிடன் விஷயங்கள் ஒரு சிலது நம்ம அங்க வந்து டிரான்ஸ்பரண்டா பேசுவோம். ஒரு பர்சனல் கனெக்டும் நமக்குள்ள உருவாகும் இல்லையா. டேக் கேர்.